சென்னை செங்குன்றம் அருகே தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திருடியதாக கூறி கூலி தொழிலாளி இளைஞரை கட்டி வைத்து அடித்து கொலை செய்த நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். மேலும் விவரம். மாலை வணக்கம் பிரியங்கா. சென்னை செங்குன்றம் அருகே தொழிற்சாலையில் திருடச் சென்ற பழைய பொருட்களை சேகரிக்கும் கூலி தொழிலாளி கொடூரமாக தாக்கி மொட்டை அடித்து கொலை செய்து இந்த கால்வாயில் வீசப்பட்ட சம்பவமானது ஒரு பரபரப்பை தற்போது அந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தனியார் தொழிற்சாலை உரிமையாளர் மகன் உட்பட 4 பேரை கைது செய்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக தனியார் தொழிற்சாலை உரிமையாளருக்கு காவல்துறையினர் தற்போது வலை வீசி தேடி வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அடுத்த காட்டுநாயக்க நகர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின வகுப்பை சேர்ந்த கூலி தொழிலாளி மணிமாறன் என்பவர். இவர் சாலைகளில் உள்ள பழைய பொருட்களை சேகரித்து அவற்றை கடைகளில் விற்று பிழைப்பு நடத்தி வருகிறார். செங்குன்றம் அடுத்த கோணிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் நேற்று பழைய பொருட்களை சேகரிக்கும் கூலி தொழிலாளி மணிமாறன் திருடுவதற்காக அங்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட தொழிற்சாலை ஊழியர்கள் மணிமாறனை பிடித்து அங்கிருந்த கம்பத்தில் கட்டி வைத்து இரும்பு நாடால் பயங்கரமாக தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து மணிமாறன் நள்ளிரவு வரை வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் அவரை பல இடங்களில் தேடி வந்துள்ளனர். அப்போது தொழிற்சாலையில் திருட வந்ததாக மணிமாறனை கட்டி வைத்து அவரை அடித்து தொழிற்சாலைக்கு சென்று அங்கு கேட்டுள்ளனர். மேலும் ரூபாய் 6 லட்சம் வரை ஏற்கனவே இந்த தொழிற்சாலையில் பொருட்கள் திருட போய் உள்ளதாகவும் அந்த பணத்தை கொடுத்தால் மணிமாறனை விட்டு விடுவதாக தொழிற்சாலை சார்பில் அந்த மணிமாறனின் உறவினர்களிடம் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில இன்று காலையில எல்லையம்மன்பேட்டை கிராமத்தில் உள்ள கால்வாயில மணிமாறன் தலை மொட்டை அடிக்கப்பட்டு காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். இது குறித்த தகவல் அறிந்த செங்குன்றம் காவல்துறையினர் மணிமாறன் சடலத்தை மீட்டு கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில கூலி தொழிலாளி மணிமாறன் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிந்ததும் அவரது உறவினர்கள் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலையை முற்றுகையிட்டனர். இதை அடுத்து பாதுகாப்பாக வந்திருந்த காவல்துறையினர் தொழிற்சாலையின் உரிமையாளர் மகன் உட்பட 4 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.